வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். இன்றைக்கு நம் இரண்டாம் நிலை காவலருக்கான ஓவரால் கட் ஆஃப் என்ன வரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். வாங்க. இந்த ஆண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்தது, எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா மென் ரோப் ஏறுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. 10 பேர் ஏறினாங்கன்னா 2 பேர் மட்டும்தான் டபுள் ஸ்டார் போட்டாங்க. மீதம் 5 பேர் 6 பேர் சிங்கிள் ஸ்டார் போட்டாங்க. 2 பேர்னால ஏறவே முடியல. ரோப்பில் டபுள் ஸ்டார் போட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி 25% தான் டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் போட்டவங்க ஒரு 50% ஆஃப் பீப்புள் சிங்கிள் ஸ்டார் போட்டிருக்காங்க. லாங் ஜம்பு பொறுத்தவரையில் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள் ஸ்டார் மட்டுமே போட்டிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 30% வந்து ஒரு ஸ்டார் கூட வாங்கலை. அடுத்த ஈவெண்ட்டான 400 மீட்டர் ரன்னிங் ரேஸில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் டபுள் ஸ்டார் வாங்கினாங்க. 40% ஆஃப் ஸ்டூடெண்ட் சிங்கிள் ஸ்டார் வாங்கினாங்க. 10% ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அவங்களால 400 மீட்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல. எல்லா ஈவெண்ட்லேயுமே மென் கேட்டகரியில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ரோப் கிளைம்பிங்கில் 25% தான் டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. லாங் ஜம்பு பொறுத்தளவு மென் கேட்டகரியில் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. 400 மீட்டர் ரன்னிங்கில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 21% ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் ஸ்டார் போட்டு 24 அவுட் ஆஃப் 24 வாங்கியிருக்காங்க. உமன் கேட்டகரியில் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டபுள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. 40% ஆஃப் ஸ்டூடெண்ட் சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. 20% ஆஃப் ஸ்டூடெண்ட் அவங்களால 400 கம்ப்ளீட் பண்ண முடியல. 200 மீட்டர்ஸ் உமன் கேட்டகரியில் ஒன்லி 10% ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் டபுள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் வாங்கினவங்க ஒன்லி 20% தான். பேலன்ஸில் யாருமே அதில் வந்து 200 மீட்டர்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல. அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்த்து ஒரு கட் ஆஃப் டேட்டாவை அரைவ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மென் கேட்டகரியில் ஓசியாக இருந்தாங்கன்னா 88 ஓவரால் கட் ஆஃப் மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டி 84க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை நிச்சயம். ஸ்போர்ட் கேட்டகரி மென் ஓசியாக இருந்தாங்கன்னா 75% மேலே ஓவரால் கட் ஆஃப் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சி எஸ்சியாக இருந்தாங்கன்னா 73க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். எஸ்சிஏ அண்ட் எஸ்டியாக இருந்தாங்கன்னா 56 மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 63 ஓவரால் கட் ஆஃப் மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஃபீமேல் கேட்டகரிக்கு ஓசியாக இருந்தாங்கன்னா 74 அண்ட் எபோவ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சி எஸ்சியாக இருந்தாங்கன்னா 72க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 52க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தாங்கன்னா 68க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபீமேலுக்கு ஓசியாக இருந்தாங்கன்னா 61க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சி எஸ்சியாக இருந்தாங்கன்னா 57க்கு மேலே இருந்தாவே கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தாங்கன்னா 56 மேலே இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இந்த கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்க தைரியமாக இருங்க, வேலை உங்களுக்கு நிச்சயம். மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னால் கண்ணில் எதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஐ டாக்டரை செக் பண்ணி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பல்லில் சொத்தை இருந்தாலோ பல்லை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் உடனே அந்த வேலைகளை செஞ்சிடுங்க. நாங்கள் சொன்ன கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிறவங்க தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கலுக்கான கால் லெட்டர் வரும். நன்றி, வணக்கம்.